நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றேன். புனிதமிக்க ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய அடிமைகளாக நம் அனைவரும் அவனுடைய ஆலயத்திலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் யுக முடிவு நாள் சம்பந்தமாக பேசுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். பொதுவாக இந்த தலைப்பு தருவதற்கான காரணம் என்னவென்றால், பொதுவாக நம்முடைய செயற்பாடுகள் அத்தனையும் நம்பிக்கை பொறுத்து தான் அமைகிறது. நாம் எப்படி நம்புகிறோம் என்பதை எங்களுடைய செயற்பாடுகள் காட்டி கொடுக்கும். எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பது நாம் எதை நம்புகிறோம் என்பதை வைத்துத்தான் அந்த செயற்பாடுகள் வெளியிலே தெரியும். அந்த வகையிலே குடும்பத்தோடு நாம் எப்படி நடக்கிறோம், சமூகத்தோடு எப்படி நடக்கிறோம், அமானித விஷயத்தில் எப்படி நடக்கிறோம் என்பது எங்களுடைய நம்பிக்கை பொறுத்து தீர்மானிக்கப்படுகிறது. அதிகமானவர்கள் நாம் மறுமையை நம்பினோம் என்பதை வாய்விட்டு சொல்கிறார்கள், அல்லது முஸ்லீம் என்ற அடிப்படையிலே நாம் நம்பியிருக்கிறோம், நாம் ஒரு முஸ்லீம் என்று சொல்கிறார்கள். சின்ன பருவத்திலே நாம் போய் குர்ஆனை ஓதுகிற நேரம் ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று படித்து தருவார்கள். வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை ஒரு முஸ்லிம் நம்பியாக வேண்டும், அதை நம்ப வேண்டும் என்பதை படித்து தருவார்கள். அதனால் ஒரு முஸ்லிம் ஈமான் கொள்ள வேண்டிய அம்சத்தில் மறுமை நாள் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு பரவலாக பார்க்கிற நேரத்தில், அதிகமானவருடைய செயற்பாடுகளை பார்க்கிற நேரம், அங்கே நம்பிக்கை இல்லை என்ற ஒரு விஷயம் தெரிகிறது. நம்பியவர் இப்படி நடக்க மாட்டாரே, மறுமையை நம்பியவர் இப்படி நடக்க மாட்டாரே என்று அவருடைய செயற்பாடுகள் அவரை காட்டி கொடுக்கிறது. அவருடைய நாவ அசைது நாம் நம்பிக்கையாளர் என்று சொன்னாலும், அவருடைய குடும்ப திருமணங்களுக்குள் போய் நுழைந்து பார்க்கிற நேரம் இவர் நம்பிக்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது தெரிகிறது. அவருடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே தொழுகையாளி, 5 நேரம் தொழுவார், இன்னும் நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுவார். ஆனால் லஞ்சம் கூடாது என்று சொல்கிற நேரம் அவர் அதை கணக்கில் எடுக்க மாட்டார். தன்னுடைய ராஜ்யம் உடைந்துவிடும் என்று அஞ்சி அந்த விடயத்தை மட்டும் பேச வேண்டாம் என்பார். வியாபாரத்தில் ஒரு சில விடயங்கள் ஹராம் என்று சொல்கிற நேரம் அதை அவருடைய கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டார். இவையெல்லாம் பேசக்கூடிய எனக்கு, கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும், நம் அனைவருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள். இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இல்லை என்று அர்த்தம். அப்ப எல்லோரிடமும் கேட்டால் மறுமையை நம்பவில்லையான்னு கேட்டால் நம்பிட்டோம் என்பார்கள். எல்லோரும் நாம் அனைவரும் மறுமையை நம்பியதாக சொல்கிறோம். ஆனால் ஆள் மனது இதை ஏற்றுக்கொண்டதான்னு கேட்டால் அங்கேதான் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு பதில் கொடுத்து அந்த பதில் நமக்கு கிடைத்தால் நாம் எல்லாம் மனித புனிதர்களாக மாறிவிடுவோம். பாலைவனத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகிற நேரம் மிக மோசமான ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹ் கையிலே கொடுத்தார்கள். அங்கே நேர்மையும் நியாயத்தையும் பெருமானார் விட்டு போனார்கள். நீங்கள் பல கோடிகளை அவர்கள் காலில் கொட்டினாலும் அவர்கள் அதிலே ஒரு வாய் கூட தொட மாட்டார்கள். அந்த அளவுக்கு எல்லா பகுதிகளிலும் நேர்மையும் நியாயமும் இருந்தது. அந்த பாடநெறியின் கதாநாயகராக பெருமானார் திகழ்ந்தார்கள். உலகத்தின் அதிசய புரட்சியை மதீனா நகரத்திலே பெருமானார் நடத்தி காட்டினார்கள். அந்த வகையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நமக்கெல்லாம் ஒரு சாதாரணமாக வாயால் நாம் கேட்காவிட்டாலும் சில கேள்விகள் நமக்கு வருகிறது. கபரில் நாம் போய் வைத்ததுக்கு பிறகு அங்க உள்ள ஒருவர் எழும்பி வந்து நமக்கு சொன்னா, மலக்குமார்கள் வந்தார்கள், கேள்வி கேட்டார்கள், பயங்கரமா இருக்கும், அந்த மாதிரி சொன்னால் நாம் அதிகமா நம்புறோம். சொல்லிட்டாருப்பா, 10 பேர் சொல்றாரு. கபருக்குள் போனவர் திரும்பி வர காணும், அவர் வரவே இல்லை. அங்கே நடப்பதை நாம் எப்படி நம்புகிறோம் என்றால், கபரை நாம் பார்த்ததில்லை, எங்கள் கண்ணுக்கு என்ன தெரிகிறது என்றால் மக்கி போன எலும்புகள் தெரிகிறது. அங்கே அடக்கம் செய்தவரை இன்னும் ஒரு பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தை இன்னும் ஒருவருக்காக வேண்டி கொடுக்கிறார்கள். இப்படித்தான் மையவாடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பார்க்கிற பலர்கள் வாயால் சொல்லாமல் மனதுக்குள் சில பலத்த சந்தேகங்களை சுமந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த சந்தேகம் தான் அவருடைய எல்லா செயற்பாடுகளையும் நேர்த்தியாக செய்வதற்கு அதாவது தடுக்குது. அல்லாஹ்வை நம்பிய ஒரு ஆள், மறுமை நாளை நம்பிய ஒரு ஆள் நேர்மையாக வாக்கு கொடுத்தால் வாக்கை மீறக்கூடாது, அல்லாஹ் கேட்பான் என்றால் அந்த பயம் வரணும், அந்த அச்சம் வரணும். அது ஏன் வர காணோம்? மியூசிக் ஹராம், ஹராம்
படித்தால் அது ஹராத்துக்கு கேட்ப நாம் நடக்கணும். இல்லப்பா அது ஹலால் ஆக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறா நீங்க பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, ஹலால் பாயுது இந்த அடிப்படையில் அப்படி நம்பினால், நான் ஹலால் என்று சொல்லவில்லை, அப்படி இருந்தால் பரவாயில்லை. ஹராம் என்று தெரிந்து இல்லை என்ன செய்ய ஒருவர் கேட்டால் அங்க பிரச்சனை. ஏன் பிரச்சனைன்னு கேட்டா இது நாம் காணாத உலகம், ஆலமுல் பர்ஸத், இதை நாம் கண்டதே இல்லை. பெருமானார் சொன்னார்கள் நான் பார்க்கிறேன் என்றார்கள். பெருமானாரை நம்பி அவர்கள் பெருமானார் சொன்னாரே அல் ஆன் இப்பொழுது மலக்குமாரில் கேள்வி கேட்கிறார் நான் பார்க்கிறேன் ரசூலுல்லாஹ், இதை நம்பக்கூடியவர்கள் அப்படி இருக்கும் என்று நம்பினால் இதை நம்பலாம், வேற வழியே இல்லை. மறுமை நாளுக்கு யாராவது போனார்களா? இல்லை. மறுமை நாளை பற்றி சொல்கிற நேரம் அந்த நம்பிக்கை நமக்கு ஏன் ஒரு பதட்டத்தை தரவில்லை? ஒரு தப்பு பண்ணிட்டோம், இதெல்லாம் வேறு வட்டியணும், போலீசார் வந்து நமக்கு கைது செய்யறாருன்னு எவ்வளவு பயப்படுறோம். சிஐடியில 4 கேள்வி கேட்டா அவ்வளவு உடம்பே தப்பா போகுது. போலீசார் கைது பண்ணுவார்கள், உளவுத்துறையர் வந்து 4 கேள்வி கேட்பார்கள், இதெல்லாம் பெரிய பிரச்சனையா போகும் என்றால் நம்ம அஞ்சு நடுங்குறோம். இது மாதிரி அல்லாஹ்வுடைய சன்னிதானம் அதை விட பயங்கரமாக படித்திருக்கிறோம். ஏன் நமக்கு அந்த உணர்வு வரவில்லை என்றால் நாம் நம்பவில்லை. அதுதான் பிரச்சனை, நம் நம்பிக்கையில் ஏற்பட்ட கோளாறு. அதற்கு காரணம் நாம் யாரும் மறுமைக்கு போய் வரவில்லை, அல்லது மறுமையை கண்டவர்கள் யாரும் இல்லை. இதுக்கு என்ன செய்யலாம்? அல்லாஹ் இந்த தீனை குருட்டுத்தனமாக வைக்கல. வெறுமன் நம்புங்க, மனிதனை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மனிதன் எப்படி சிந்திப்பான் என்று தெரியும், மனிதன் எப்படி நடப்பான் என்று தெரியும், அவன் எப்படி ஆசை வைப்பான் என்று தெரியும். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்டா பின்னாடி வர்றவங்களுக்கு பலத்த சந்தேகம் வந்துடும். அதற்காக மறுமை நாளை பெருமானார் சொல்லுகிற நேரத்தில் அடையாளம் போட்டார்கள். இது நடந்தால் மறுமை நடக்கும், இது நடந்தால் மறுமை வரும். நான் அந்த அடையாளங்கள்லாம் சொல்லல. அப்படி இல்லாமலே மறுமையை நம்புவதற்கு அறிஞர்கள் சில தொகுப்புகளை வைக்கிறார்கள். இமாம் பைஹக்கி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையை நம்புறதுக்கு சொல்லவே இல்லை. எதேண்டா இப்போ ஒரு மறுமையை நம்பணும்னா காணாத ஒன்றை நம்பணும். நம்ம காணல, ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கணும்? நம்ம யாருக்குமே தெரியாத ஒன்றை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப கல்முனையில இருக்கிறோம், எங்க கையில எந்த சாதனமும் இல்லை, கொழும்புல நடக்கிற ஒன்றை இப்போ ஒருவர் சொல்லணும், அதை கொழும்புக்கு போய் பார்த்தால் அப்படியே நடந்திருக்கணும். அந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்ல நடக்கிறத யாரும் காணல, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் பிரத்யேகமா சில நேரங்களில் காட்டி கொடுத்தான். இதே மாதிரி உலகத்தில் வாழுகிற நேரம் யாராலும் கண்டுகொள்ள முடியாத ஒரு விடயத்தை பெருமானார் சொல்லி அந்த இடத்துக்கு போய் பார்த்து அப்படியே நடந்திருக்கிறான்னு ஊர்ஜிதப்படுத்தினா, காணாத ஒன்றை பெருமானார் தெளிவாக சொல்லியிருந்தா எப்படி எங்களுக்கு சிம்பிளாக மறுமையும் கபரை நம்பலாம்? ஏன் நான் இதை சொல்லுகிறேன்னா, நம்பிய கூட்டத்துக்கு எங்க உள்ளத்தில் ஏற்பட்ட சில கோளாறுகள் நம்முடைய செயற்பாடுகள் மூலமாக வெளிப்படுவதனால் அந்த கோளாறுகளை திருத்திக் கொள்வதற்கு சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி பேசினார்களான்னு கேட்டா அதற்கென்று பேசவில்லை, ஆனால் அல்லாஹ் அப்படி வெளிப்படுத்தினார். இது ஹிஜ்ரி 9. இமாம் பைஹக்கி அவர்கள் தன்னுடைய கிதாபில் பதிவு செய்கிறார்கள். இறை தூதர் தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்களை அவர் கொண்டு வருகிறார். அந்த கிதாபில் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார். இது ஹிஜ்ரி 9. இன்றைக்கு நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போனீங்கன்னா, மஸ்ஜித் நபவியில வெளியில பெரிய எல்லா பக்கத்திலும் ஒரு பெரிய தாப் அடிச்சிருப்பாங்க, மதில், அதுல கேட் இருக்கு. இதுக்கு வெளியில ஒரு இடத்துல 3 பள்ளிகளை பார்ப்பீங்க. பக்கத்துல மஸ்ஜித் நபவி கேட், பள்ளியில இருந்து வெளியே வந்து முற்றத்தை தாண்டி வந்து வெளியில திறந்தீங்கன்னா அந்த பக்கத்துல ஒரு பகுதியில் ஒரு முக்குல சில பள்ளிகளை பார்ப்பீங்க. அதில் ஒரு இடத்தில் தான் இந்த அதிசயம் நடக்குது. அந்த இடத்துல வந்து இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாஸா தொழுவிக்கிறாங்க. அதை மார்க் பண்ணி வைத்திருப்பார்கள். இதுதான் அந்த இடம். அரபிகளை பொறுத்தளவுல அங்கே சுற்றி வளைத்து கிணறுகள் இருக்கிறது. இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல் பெருமானாருடைய கடுமையான காய்ச்சல் நேரம் 7 கிணறுகளில் தண்ணி எடுத்தார்கள். அவைகளை கூட அடையாளம் விட்டு வைத்திருக்கிறார்கள். கொண்டாட மாட்டார்கள், எங்களை போன்று கொண்டாட மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் எங்கே எது இருக்கிறது என்று. இந்த இடத்தை அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார். இது ரசூலுல்லாஹ் ஜனாஸா தொழுவித்த இடம். எந்த ஜனாஸா தெரியுமா? இந்த ஹதீஸில் வரக்கூடிய ஜனாஸா. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் மக்களை எல்லாம் அழைக்கிறார்கள். அழைத்து விட்டு சொல்கிறார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமா அழைப்பு விட்டு சொல்றாங்க, மக்களே இன்றைக்கு ஒரு ஆள் மரணித்துட்டார், அவருக்காக நாங்க ஜனாசா தொழ போறோம். யாரும் மௌத்தானாங்க? மதீனால யாருமே இல்ல, எல்லாரும் உயிரோட தான் இருக்கிறாங்க. யார் என்று கேட்டால் கடல் கடந்து ரசூலுல்லாஹ் இருக்கிற இடத்துல இருந்து கடலை கிராஸ் பண்ணி அடுத்த பக்கம் போனா ஆப்பிரிக்கா கண்டினென்ட், அடுத்த பக்கத்துல ரெட் சீயை கிராஸ் பண்ணி போகணும். அந்த பக்கத்துல அபஷிகள் இருக்கிறாங்க, அபிசீனியா, இன்றைக்கு எத்தியோப்பியா. அந்த நாட்டுடைய மன்னர், அவருக்கு நஜ்ஜாஷின்னு சொல்லுவோம். அந்த மன்னர், அவருடைய பேர் அஸ்ரமா. அஸ்ரமா இறந்த செய்தியை பெருமானார் பப்ளிக்கா சொல்றாங்க. கையில போன் இல்ல, பேஸ்புக் இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, இமெயில் இல்ல, சேட்டலைட் இல்ல, எந்த சாதனமும் இல்லாமல் பெருமானார் பப்ளிக்கா சொல்றாங்க. நான் இன்றைக்கு ஒரு ஜனாதிபதியுடைய இறப்பை அறிவித்தால் அது கிரிமினல் குற்றம். இந்த நாட்டுடைய ஒரு ஜனாதிபதி இறந்துட்டார் என்று தெரிந்தாலும் அது பிரசிடென்ட் மீடியா யூனிட் வெளியாக காட்டி யாருக்கு அறிவிக்கல, அதான் சட்டம். ஏன்னா ஒரு ஜனாதிபதியுடைய இறப்பை பப்ளிக்கா, இலங்கையில 93 மே மாதம் 1ஆம் தேதி ஆம ஸ்ட்ரீட்ல வந்து பிரேமதாஸ் அவர்கள் அந்த லேஞ்சை எடுத்து வெளியே போடுறாங்க, இப்படி காட்டுறாங்க. சரியா 12 மணி பொம் பிளாஸ்ட் ஆகுது, அந்த இடத்துல ஜனாதிபதியை காணோம். 12 மணிக்கு நடந்தது எல்லோருக்கும் தெரியும். அறிவிக்கிற நேரம் 4 மணி கடந்துட்டு, என்ற பிரசிடென்ட் மீடியா யூனிட் உத்தியோகபூர்வமா அறிவிக்கும் வரைக்கும் எல்லா மீடியாவும் ஜனாதிபதிக்கு என்னாச்சு, அவர்கள் உத்தியோகபூர்வமா அத்தனையும் கண்டறிந்து அவர் இறந்துட்டார், அதுக்கு முன்னாடி அறிவிக்க முடியாது. ஒரு ஜனாதிபதியை பத்தி அறிவித்து அந்த விஷயம் பிழையா போனால் இன்றைக்குள்ள தொல்பொருள் ஆய்வாளர்கள் சிம்பிளா விடுவாங்களா? நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தால் பெருமானாருக்கு எவ்வளவு நேசர்கள் இருக்கிறார்கள் என்று, அதே மாதிரி எதிரிகள் இருக்கிறார்கள். கொச்சைப்படுத்துவதற்கும் அவரை ஒரு வேறு விதமாக காட்டுவதற்கும் சித்தரிப்பதற்கும் அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் மக்கள் கிளம்பி இருக்கிறார்கள். ஒரு பக்கமா, இன்னொரு பக்கமா தன்னுடைய உயிரை விட மேலாக நேசிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இந்த மாதிரியானவர்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்காது தேடுகிறார்கள். இதனுடைய தொல்பொருள் ஆய்வை நான் படித்தேன், குத்துபா இடம் தராது. அது சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் எத்தியோப்பியாவுடைய புத்தகங்கள் என்ன சொல்லுகிறது என்பதை, அதை பற்றி என்ன நடக்குது, அந்த காலத்தில் எப்படி இது நடந்ததா என்பதை நான் தெளிவுபடுத்துவதற்கு ஒரு இடத்தில் இதை நான் படித்தேன். என்றாலும் இந்த நேரத்தில் அதை முன்வைக்கலாது. அன்பிக்கினியவர்களை பெரும்பாலும் சொல்லிட்டாங்க. சொன்னால் அந்த இறப்பு செய்தி பிழையா போனால் ரசூலுல்லாஹ் போய் கண்டாங்களா, இது காயிபு ஜனாசா, அவருக்கு யாரும் ஜனாசா தொழுவிக்கல், அதனால் தொழுவிக்கிறது. ஜனாசா தொழுந்தவருக்கு திரும்ப தொழுவிக்கிறாரு கல்முனையில, அவருக்கு யாருமே ஜனாசா தொழுவிக்கல. அஸ்ரமாவுக்கு, அஸ்ரமா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆனால் யாரும் அவருக்கு அங்கே ஜனாசா தொழுவிப்பதற்கு நாங்கள் தொழுவிப்போம். பெருமானார் இன்னும் 1.5 ஆண்டுகளில் மரணிக்க போகிறார். தான் இறை தூதர் என்று நிரூபிப்பதற்கு எந்த தேவையும் இல்லை. ஆரம்பத்தில் எல்லாரும் வெளியே அனுப்பினாங்க. இந்த நேரத்தில் இறை தூதர் அவர்கள் இபாதத்துக்காக வந்து தன்னுடைய கரங்களை கட்டிக்கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று ஜனாசா தொழுவித்தது. அதிலே நான் 3வது சஃப்ல நின்றேன். பெருமானார் இப்படி அழைப்பு விடுத்தார்கள், இந்த இடத்துல ஜனாசா தொழுதது என்று அந்த ஹதீஸில் புகாரில நீங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸை வைத்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பின்ன அந்த காலத்தில் அபிசீனியாவிலிருந்து மக்கள் வருவாங்க. அன்றைக்கு வந்த கப்பல்ல நின்று கப்பல் எடுத்துதான் இந்த பக்கம் வரணும். ஒரு நாள் தான் வராது. ஹதீஸ் அறிவிப்பவர் எப்படி அறிவிக்கிறார் தெரியுமா? எந்த நாள்ல தெரியுமா? எந்த நாள்ல அவர் இறந்தாரோ அந்த நாளில் பெருமானார் அறிவித்தார்கள். சனிக்கிழமை இறந்து ஞாயிற்றுக்கிழமை சொல்லல, எந்த நாளில் ஜனாசா நடந்ததோ அந்த நாளில் நாம் ஜனாசா தொழுதோம் என்று அறிவிப்பவர் அந்த சஹாபி சொல்லுகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பிற்காலத்தில் வருவாங்க. அஸ்ரமா இறந்து போயிட்டாரா என்று கேட்டா, அஸ்ரமா இறந்து அடுத்தவர் வந்துட்டாங்க, அடுத்தது அவங்க தங்கச்சி வர்றாங்க, அவங்க என்ன நடக்குது என்பதும் அதுக்கு பிறகு எத்தியோப்பியாவில் என்ன நடக்குது என்பது அவங்க வரலாறு எழுதி வைத்திருக்கிறார்கள். அவருக்கு என்ன நோய் வருவது, என்ன நடக்குது என்றெல்லாம். அஸ்ரமா திடீர் என்று இறந்து போனது அவங்க வரலாறு ஏற்றுக்கொள்கிறது. வர்றவங்கள்ட்ட போய் கேட்டா காஃபிருக்கு என்ன கிடைக்கும், பொய் பிச்சிருவோம்பா எப்படியாவது, இவர் சொல்றது இல்லாமலாக்கும் என்று தேடி திரிகிறார்கள். உடனடியாக ஆரம்பத்தில் ஹிஜ்ரத் போனது அபிசீனியாவுக்கு. ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கூட்டம் போறாங்க. அங்க குறைஷிகள் போய் நிக்கலையா, அந்த மன்னரோட போய் பேசல, அவர்தான் அந்த மன்னர்.
அப்படி கேள்விப்பட்டு குறைஷிகள் படை அனுப்புறாங்கடா, வர்றவங்கள்ட்ட எல்லாம் கேட்பாங்க இறந்துட்டாங்களா? சொன்ன மாதிரி அதே திகதியில் அவர் இறந்து போயிருந்தார். இந்த செய்தியை ஒரு இறை தூதரை தவிர வேற யாராலும் துல்லியமாக சொல்ல முடியாது. எங்க போனுக்கு அமெரிக்காவில் இந்த மெசேஜ் வந்தா எப்படி வருவதுண்டு இன்றைக்கு ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி உள்ள போய் கேட்டா அப்படிலாம் நடக்குமா? அமெரிக்கா மொத்தம் பட்டம் அமிழ்த்தினா இங்க வருமா? அப்படித்தான் அந்த மக்கள் கேட்டார்கள். இறை செய்தி கல்விக்கு இப்படி வருமா? குயிக்கா வந்துருமா? இறைவன் சொன்ன உடனே மனசுக்கு வந்துருமா? அது எப்படிப்பா வகை வரும் அப்படின்னு கேட்டார்கள். அந்த வகை வந்தது. அஸ்ஸமா இறந்த செய்தி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கவனமா பார்க்கணும். பார்க்கிறனே நம்முடைய ஈமான். ஆமா, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி இந்த 2 கால்களும் நிக்கிற நேரம், தலைகள் எல்லாம் குனிந்த வண்ணம் நிக்கிற நேரம் பயங்கரமாக இருக்குமே. கணக்கு சொல்ல வேண்டி வருமே. உலகத்தில் வேணும்னா மடக்கலாம், பொய் சொல்லலாம், ஏமாத்தலாம், மக்களுடைய கண்களை மறைக்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்தால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்றைக்கு அல்லாஹ் கோபமாக இருப்பான். வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குமார்கள் எல்லாம் அணிவகுத்து நிக்கிற நேரம் ரப்புல் ஆலமீன் வருவான். கேட்பான், எங்கப்பா இந்த ஜப்பார் எல்லாமா எங்க? எல்லாரும் வான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்பான். அந்த மாதிரி பயங்கரமான சபையில நான் இருப்பேன். சகோதரர்களே, நீங்கள் நிற்பீர்கள். பெருமானார் சொன்னார்களே, ஒருவரை அல்லாஹ் கேள்வி கேட்கிற நேரம் ஒட்டுமொத்த பேரும் பார்ப்பாங்க. பாப்பாவை நிறுத்தி கேள்வி கேட்கிற நேரம் பிள்ளைகள் பார்க்கும், உம்மா பார்ப்பார்கள். ஒருவரை அல்லாஹ் துருவ ஆரம்பித்தால் விடமாட்டான் என்றார். அவன் அழிந்து விட்டான் என்ற அர்த்தம். அல்லாஹ் துருவ தொடங்கி விட்டால் அவன் நாசமாகி விட்டான் அர்த்தம். அவனை கொண்டு போய் நரகத்தில் போட்டுருவான். இந்த நம்பிக்கை நம்மிடம் ஆழமாக இருந்தால், காணாத ஒன்றை பெருமானார் துல்லியமாக சொல்லி அது நடந்திருந்தா, காபரில் அவர் சொன்னது 100க்கு 100 நடக்கும். மறுமையில் அவர் சொன்னது அப்படியே நடக்கும். இவைகள் கதை அல்ல, நிஜமாக நடக்கிற அந்த அவையில் நானும் நீங்களும் இருந்தால் எப்படி என்று உணர்வு வருகிற நேரம் நமக்குள்ள பயம் வர ஆரம்பிக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இப்படி ஒன்றுதானா? அடிக்கிட்டே போகிற அளவுக்கு காணாத விடயங்களை பெருமானார் எவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள். அதில் 1-2 தான் சொல்லுவதற்கு குத்துபா இடம் தரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் சொல்லுவது எல்லாம் ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு 1-2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. ஏன் தெரியுமா? அந்த நேரம் யாருக்குமே ப்ரூவ் பண்ண தேவையில்லை. தான் நபி என்பதை மெல்ல மெல்ல வெற்றி கிடைக்கிறது. ஃபத்ஹு மக்கா, மக்காவுடைய வெற்றி நடக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட் வார், கிறிஸ்தவ உலகம் அது படுகிறது. பல இடங்களில் நான் சொல்லிக்கிறேன், மோத்தா போர், கிறிஸ்தவர்களோடு ஃபர்ஸ்டா நடக்கிற போர். அதாவது அரபிகள் இதுவரைக்கும் உள்ளுக்குள்ள சண்டை பிடிச்சாங்க. அரபிகள் வெளியில போய் சண்டை பிடிக்கல, உள்ளுக்குள்ள அவங்க கோத்திரத்துக்கு கோத்திரம் சண்டை நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வெளியில இருந்து வாழ்ந்த அரபிகள் எழுந்த ஃபர்ஸ்ட் வார். பெருமானார் போகவில்லை, அந்த இடத்துக்கு தன்னுடைய தளபதிகளை அனுப்புறாங்க. அந்த போருக்கு போகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, ஜெயிது கொடிய பிடிங்க, நீங்க இறந்தா ஜாஃபர் கொடிய பிடிங்க, ஜாஃபர் இறந்தா அப்துல்லா பின் ரவாஹா கொடிய பிடிங்க. சுருக்கமாக சொல்கிறேன், மோத்தாவுக்கு போயிட்டாங்க. 1000 கிலோமீட்டருக்கு அங்கால உள்ள ஊரு. இன்றைக்கும் அந்த ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல தான் அவங்களும் வர்றாங்க, இவங்களும் வர்றாங்க. மதீனாவுல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைவா சொல்றாங்க, அல்லாஹ் எனக்கு மோத்தாவை காட்டுகிறான். புகாரியில் வரக்கூடிய செய்தி நான் பார்க்கிறேன். ஸைத் பின் ஹாரிஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த பிள்ளை ஸைத் பின் ஹாரிஸா முன்னாடி போகிறார், அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் 2வது பேசியவர் மிக முக்கியமானவர், ஜாஃபர் பின் அபி தாலிபை நான் பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். இங்க இருந்து பார்க்கிறாங்க, 1000 கிலோமீட்டருக்கு அப்பா நடக்கக்கூடியது அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான். இது போலியாக இருந்தால் இந்த பள்ளியிலே நாம் நம்முடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வர வேண்டிய தேவையில்லை. இது உண்மைதான் என்று இருந்தால் இதற்கு பிறகு பெருமானார் நாவசித்து சொன்ன அத்தனையும் நாம் நம்பியாக வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் எதையும் விட மாட்டான். அத்தனைக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால், அவரிடம் அழுது கேட்காவிட்டால் எதையும் விட மாட்டான். அந்த பயங்கர நாளை நாம் சந்திக்க வேண்டி வரும் என்ற உணர்வு நமக்குள் வரணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் ஜாஃபரை பார்க்கிறேன் என்றார். யாரு ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு? அவர் அலி நானா அலி ரலியல்லாஹு அப்ப 30 வயசு, இவங்களுக்கு 40 வயசு. ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் கொடியை பிடிச்சு முன்னாடி போறாங்க. அவர் ஷஹீதாக்கப்பட்டதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மதீனாவுக்கு காத்தை விட வேகமா பறந்துட்டு ஜாஃபர் குடும்பத்தார் அழ ஆரம்பிச்சுட்டாங்க.
அந்த நேரத்துல ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தி என்ன சொல்லுது? திரும்ப தப்பி தவறி சொன்னவர்கள் ஒரு ஆள் வந்தா கூட, அல்லாஹ்வுடைய தூதரே வகை வந்ததா சொன்னீங்க, அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்ததா சொன்னீங்க, அதான் ஜாஃபர் வந்துட்டாரே, வந்தால் ஒட்டுமொத்த இஸ்லாமும் பொய்யா பேர். வரவில்லை என்று சொன்னால் அவர் மறுமையை பற்றி சொன்னது உண்மை, அவர் கபரை பற்றி சொன்னது உண்மை. எங்கள் விஷயத்தில் தீர்ப்பு என்ன என்று கேட்டுக்கொண்டு பள்ளிவாசல் வெளியே போகணும். நாம் நேர்மையாக நடந்தோமா, ஒழுக்கமாக நடந்தோமா, எங்க தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா, அத்தனைக்கும் எங்களுடைய மனசாட்சி பதில் தர வேண்டும் அல்லாஹ்வுடைய. பெருமானார் சொல்லிவிட்டார்கள். ஊரிலே ஜாஃபருடைய குடும்பத்தார் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்ததாக அப்துல்லா பின் ரவாஹா அவரும் ஷஹீதாக்கப்பட்டார். இப்ப மோத்தாவுல நடக்கிறது அவங்க புக்கில் அவங்க எழுதுறாங்க. இன்றைக்கு ஜும்மா முடிஞ்சு கூகுள்ல போய் என்சைக்ளோபீடியா விக்கிபீடியா அடிச்சு மோத்தாவோட அடிச்சுங்கன்னா கிறிஸ்டியன் என்ன சொல்றான், முஸ்லிம் என்ன சொல்றான்னு காட்டும். அவங்களை எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு அவங்க தரப்பாரை எழுதி வைத்திருக்கிறார்கள். இப்ப அங்க மஷூரா நடக்குது. ரசூலுல்லாஹ் சொன்ன 3 தளபதியும் போயிட்டாங்களே, நான் யாரு? இஸ்லாத்தை இப்ப அண்மையில் ஏற்றுக்கொண்ட ஒரு மாபெரும் போர் வீரர் அந்த சபையில் நிற்கிறார். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவங்க அவர்கிட்ட போய் கொடியை கொடுக்குறாங்க. ஏப்பா நான் இப்பதான் இஸ்லாத்துக்கு புதுசு, அந்த பக்கம் இருந்து நான் வீரனானது உண்மை, உங்கள ஒரு ஆளை பாருங்க இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். இல்லை நீங்கள் தான் என்று பலவந்தமாக கொடுக்கிறார்கள். அவர் கையிலே அல்லாஹ் வெற்றியை கொடுத்ததாக ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறார். காலித் பின் வலீத் சைஃபுன் மின் சுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள் அதை கொடியை பிடிக்கிறார் என்றாங்க ரசூலுல்லாஹ். அவர் கையில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். இந்த வெற்றியில தான் அவங்க பிரச்சனை படுத்துவாங்க. நாங்க வெற்றி என்று சொல்றோம், அவர்கள் அப்படி இல்லை என்று எழுதுவார்கள் அவங்க புக்கில். அது உண்மை. என்ன எழுதுறாங்கன்னா, எங்க வரலாறு நம்ம எதை வெற்றியா பார்க்கிறோம்னா, ஜஸீரத்துல் அரபை தாண்டி வெளியில உள்ள மிக பெரும் பேரரசோட சண்டை பிடிச்சா அந்த யுத்தம் எப்படி முடியுது என்று வரலாறை எடுத்து பிரட்டி பார்த்தா காலித் பின் வலீத் இப்படி இருந்த படை இப்படி ஆக்கிட்டாங்க. நம்ம எல்லாம் இப்படி நிக்கிறோம், எல்லாத்தையும் கொண்டு வந்து முன் வரிசையிலே நிப்பாட்டி விட்டா எவ்வளவு தூரத்துக்கு மக்கள் நிற்பார்கள். இப்படி ஆன உடனே அவங்க பயந்துட்டாங்க. ஓ மதீனால இருந்து இன்னொரு புதிய படம் வந்துட்டா அவங்க ஒரு காலடி பின்னாடி வச்சுட்டாங்க. இவரும் ஒரு பேக் ஸ்டெப் வச்சுட்டாரு. அவங்க பின்னாடி வைக்க இவங்க பின்னாடி வைக்க யுத்தம் கலைந்து போகிறது. அப்ப ஏன் முஸ்லிம்கள் நாங்கள் வெற்றி என்று இதை சொல்கிறோம் என்று சொன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பெரும் பேரரசு தன்னுடைய காலை பின்னாடி வைத்தால் அது ஒரு வெற்றி. சண்டை நடந்து வெற்றி என நாம் சொல்லவில்லை. இதற்கு பிறகுதான் ரோம பேரரசு ஹிஜ்ரி 15 ரசூலுல்லாஹ் மௌத்தாகி 4 ஆண்டுகளில் ரோமம் கீழே உழுகிறது, பாரசீகம் கீழே உழுகிறது. இதுதான் ஆரம்ப புள்ளி. பெருமானார் இருக்கிற நேரமே அந்த கதவு திறக்கிறார்கள். மதீனத்து மக்கள் அரபிகள் உலகத்தை எட்டி பார்க்கிற அளவுக்கு அந்த யுத்தம் மிக பெரும் வெற்றியின் திறவுகோலாக அமைகிறது. அதனாலதான் வெற்றி என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இதை பெருமானாருக்கு அறிவித்து கொடுத்தான். எதுக்கு? தொழுகை அறிவித்து கொடுக்கலாமே, நோம்ப. பின்னாடி வர்றவர்கள் பெருமானாரை விசாரித்து பார்க்கிற நேரம் ஒரு கடுவை லட்சமாக பிளந்து அந்த லட்சத்தின் ஒரு துகளளவு கூட அவர்கள் சந்தேகம் கொள்ளக்கூடாது. அந்த அளவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொன்ன உடனே அவர்கள் திரும்பி ஊருக்கு வர்றாங்க. சொன்ன மாதிரி 3 பேர் மௌத்தாயிட்டாங்க. காலித் பின் வலீத் ஒரு பெரிய வாளை எடுத்தார்கள். யா ரசூலல்லாஹ், யமன் நாட்டு வாள் என் கையால் 7 வாட்கள் உடைந்து விட்டது, இந்த வாளில் அல்லாஹ் பரக்கத்து செய்தான் கதையை சொல்கிற நேரம் அவர்களுக்கு தெரிகிறது, மதீனத்து மக்களுக்கு இவர்கள் கதை சொல்ல முன்னாடி தெரிகிறது பெருமானாரை அறிவித்து விட்டதாக மதீனத்து மக்கள் சொல்றார். நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு துல்லியமாக பெருமானார் 1-2 மட்டும் சொல்லவில்லை. பெருமானார் மரணித்து 24 ஆண்டுகளுக்கு பிறகு மரணிக்கக்கூடிய ஒருவரை பார்த்து ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரி 2 மரணிப்பதற்கு 33 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அப்பொழுது ரசூலுல்லாஹ் இன்னும் 10 ஆண்டுகள் வாழ போறார்கள். ஜனாசா எப்ப நடக்கும் என்றால் ரசூலுல்லாஹ் மௌத்தாகி இன்னும் 24 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க போகுது. இந்த அறிவிப்பு 33 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லாரும் பள்ளியை கட்டுறாங்க. இப்போ ஒரு பொடிய அவர் எல்லோரும் ஒரு கல்லை, மதீனத்து பள்ளி மஸ்ஜித் நபவியை கட்டுற நேரம் அவர் மட்டும் 2 கல்லை தூக்குறாங்க. அவர் தலையில தூசி. பெருமானார் தட்டினாங்க. பாவம் அம்மாரண்டாங்க. அவர் திரும்பினார். யா ரசூலல்லாஹ், ஏன் என்றார். அவருடைய தகப்பனார் ஷஹீதாக்கப்பட்டிருந்தார், அவருடைய தாயார் ஷஹீதாக்கப்பட்டாங்க. யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இப்பொழுது அம்மாரை பார்த்து சொன்னாங்க, அம்மார்
உன்னையும் கொல்லுவார்கள் என்றாங்க. நீனும் ஷஹீதாக்கப்படுவாய். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அநீதி இழைத்த கூட்டம் உன்னை கொல்லும் என்றாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாக 24 ஆண்டுகளுக்கு அவர் வாழுகிறார். அவருக்கு எந்த நோயாலையும் அவர் மௌத்தாகவில்லை. அவர் யுத்தத்தில் போய் அந்த யுத்தத்தில் ஷஹீதாக்கப்படுறார். இப்படி சொல்ல போனால் நிறைய சொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் துல்லியமா சொன்னது அப்படியே நடந்தால் எங்களுடைய நிலைமை என்ன, உங்களுடைய நிலைமை என்ன என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு இந்த செய்திகளை பதிவு செய்தேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் அனைவருக்கும் மறுமை வெற்றியை தருவானாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கேட்பான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை அஞ்சு கொள்ளுங்கள் என்று ஒரு நாள் பள்ளிவாசலில் நின்று கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பேசுறாங்க. ஒரு தோழர் சொல்கிறார், பெருமானுடைய சத்தம் 3வது முறை ரொம்ப உயர்ந்து விட்டது. தோழர்கள் எல்லாத்தையும் பார்த்தேன். தன்னுடைய கரங்களை கொண்டு போய் அவங்களுடைய முகத்தில் வைத்து தேம்பி தேம்பி அழுதார்கள். பெருமானார் அல்லாஹ்வை பஞ்சு கொள்ளுங்கள், நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் என்றா அந்த பயம் அந்த நேரத்திலேயே வரும் சகோதரர்களே. அந்த அளவுக்கு அவர்கள் மறுமையை நம்பியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலில் நிற்கிறார்கள். குர்ராக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஒரு பிரயாணம் போற நேரம் ஒரு கிராத்தை கேட்டுட்டு போவோம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளியில் இருக்கிற நேரம் அபு அப்துர் ரஹ்மான் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் வருகிறார். யா அபா அப்துர் ரஹ்மான், ஏ இப்னு மசூத் இக்ரா, ஓதுவீராகன்றாங்க. அவர் கேட்கிறார், அக்ரவு அலைக்கு உன்சிலல் குர்ஆனு இலைக்கு யா ரசூலல்லாஹ், அக்ரவு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா? குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டுச்சு, நீங்க ஓதி காட்ட சொல்றீங்களே. இல்லை இப்னு மசூத், இக்ரா, ஓதுங்கள். இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைர், பிறர் ஓதுவதை கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், ஓதுங்கள். அவரா தீர்மானிக்கிறார். கரஅத்து சூரத்து நிசா, நான் சூரத்து நிசாவை எடுத்தேன், நான் ஓதத் தொடங்கினேன். பெருமானார் அமைதியாக என் பக்கத்திலே கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நான் ஓதிக்கொண்டே போகிறேன். திடீர் என்று ஒரு சத்தம். பெருமானார் என் கையை பிடித்தார். ஹஸ்புக்கல்லான், இப்பொழுது போதும் இப்னு மசூத் என்றார். நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பினேன். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் இருந்து கண்ணீர் கொட்டி கொண்டே தேம்பி தேம்பி ரசூலுல்லாஹ் அழுதார். போதும். நான் திரும்பி பார்த்தேன், அவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறது. சகோதரர்களை, கண் கலங்கவில்லை, வெறும் குரல் மாறவில்லை, கண்ணீர் பீரிட்டு ஓடுது. இவர் சொல்லுகிறார், நான் அப்படியே நிப்பாட்டி விட்டேன். அப்பொழுதுதான் என்னை இவரும் மதிமயங்கி ஓதுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த அழுகை? ஒரு நம்பிக்கை இருந்தால் நமக்கும் அந்த அழுகை வரும். அல்லாஹ்வுடைய அல்லாஹ் நபியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த கேள்வி நபியை பார்த்து கேட்கிற நேரம் நபி எப்படி ரியாக்ட் பண்ணிருக்கிறார் என்பதைத்தான் நமக்கு தெரிகிறது. فكيف إذا جئنا من كل أمة بشهيد وجئنا بك على هؤلاء شهيدا. நபியே, فكيف إذا جئنا من كل أمة بشهيد, ஒவ்வொரு உம்மத்தினரும் அவர்களுடைய தலைவரோடு சாட்சியாளரோடு கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் மறுமை நாளிலே அந்தந்த நபிமார்கள் அந்த உம்மத்து தலைவராக நிற்பார்கள். அந்த உம்மத்தை கூட்டி வந்தவர்கள் சாட்சி சொல்லணும், இறைவா நான் இவர்களுக்கு சொன்னேன், இறைவா இவர்களுக்கு அத்தனையும் சொன்னேன், இறைவா. அல்லாஹ் நபியிடம் எப்படி கேட்கிறான் தெரியுமா? ஃபகைஃப, எப்படி இருக்கும் நபியே, எப்படி இருக்கும் அந்த நேரம்? எல்லாரும் அவருடைய சாட்சியோடு வந்து நிற்கிற நேரம். ஃபகைஃப இஸா ஜஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜஅனா பிக அலா ஹவுலாஹி ஷஹீதா. இவர்களுக்கு உங்களை சாட்சியாக நிப்பாடுகிற நேரம் எப்படி இருக்கும்? இந்த மக்களுக்கு உங்களை சாட்சியாக நிப்பாட்டுகிற நேரம் எப்படி இருக்கும்? உங்கள் தாயார் முன்னாடி நிற்பார்கள், உங்கள் தகப்பனார் முன்னாடி நிற்பார்கள், உங்கள் உறவுகள் முன்னாடி நிற்பார்கள், உங்கள் அண்டை வீட்டார் முன்னாடி நிற்பார். நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். பெருமானார் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? ஹஜ்ஜத்துல் வதா மரணிப்பதுக்கு 82 நாட்களுக்கு முன்னாடி பெருமானார் நிகழ்த்தக்கூடிய உரையிலே அடிக்கொரு முறை கேட்பார்கள், மக்களே அத்தனையும் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் மக்களே, ஒரு முறை இதை சொல்லவில்லை ரசூலுல்லாஹ். அதாவது அதை பேசக்கூடிய அந்த பேச்சை நிறுத்தி நிறுத்தி சொல்ல கேட்பார்கள். மக்களே அத்தனையும் சொல்லிவிட்டேனா? அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி, அல்லாஹ்வே நீ சாட்சி. திரும்ப பேசுவார்கள், திரும்ப நிறுத்தி விட்டு கேட்பார்கள், மக்களே அத்தனையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா? அத்தனையும் சொல்லி தந்து விட்டேனா? வளர்த்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம். பெருமானார் தன் வாழ்நாளில் இப்படி ஒரு கூட்டத்தை கண்டனே இல்லை. ஒருவர் இருவரோடு ஆரம்பிக்கப்பட்ட பிரச்சாரம் உலகம் எங்கும் போக போகிறது என்பதை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அரஃபாவுடைய பேருள்ளே பெருமானாருக்கு காட்டி கொடுத்தான். இந்த யுத்ஹுவாலத்தீனிக்குள்ளி எல்லா மார்க்கத்துக்கு மேலாக இது போக போகிறது. இன்றைக்கு ஆங்கிலத்தில் இந்த மார்க்கம் பேசப்படுகிறது. ரசூலுல்லாஹ் பக்கத்தில் நோ டிரான்ஸ்லேட்டர். இன்றைக்கு ஜப்பான் மொழியிலே பேசப்படுகிறது.
உருதுவிலே, ஹிந்தியிலே, தெலுங்குலே, எந்த மொழியிலையும் இந்த மார்க்கம் பேசப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். மக்களே நீங்கள் சாட்சி என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதை அல்லாஹ் கேட்கிற நபியே, அந்த நாள் எப்படி இருக்கும்? எல்லோரும் வந்து சேர்கிற நேரம் உங்களை தலைவராக்கி சாட்சி சொல்லுங்கள் என்று சொல்கிற நேரம் எப்படி இருக்கும்? பெருமானார் எப்படி பதில் கொடுத்தார்கள் தெரியுமா? இறைவா, அது பயங்கரமாக இருக்கும் என்பதை கண்ணில் இருந்து கண்ணீர் வடிகிறது. தேம்பி 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 துடிக்கிறார்கள். இது உலகத்திலே பல ஜனாசாக்களில் கலந்து கொண்ட ரசூலுல்லாஹ் தன்னுடைய 6 பிள்ளைகள், எனக்கும் உங்களுக்கும் பிள்ளைகள் உண்டு, ஒரு பிள்ளையை கொண்டு போய் கபரிலே வைத்து வந்தால் வாழ்க்கை வறுமையாகிவிடும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றுக்கு பிறகு இன்னொன்றை வைத்தால் வாழ்க்கை வறுமையாகிவிடும். பொருளாதாரம் சரிந்து விழுந்தால் வாழ்க்கை வெறுமையாகி, மனசு அப்படியே வெறுமையாகி போயிடும். பெருமானார் தன்னுடைய 6 பிள்ளைகளை அடக்கினார்கள். அப்பொழுது அழாத ரசூலுல்லாஹ் தன்னுடைய முழு சொத்தையும் கொடுத்தார்கள். அப்பொழுது அழாத ரசூலுல்லாஹ் விரட்டி விரட்டி கல்லால் அடித்தார்கள். ரத்தத்தோடு நனைந்து வந்து விழுந்தார்கள். அப்பொழுது அழாத ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு விரட்டினார்கள். அப்பொழுது அழாத ரசூலுல்லாஹ் பல்லாண்டு வந்தால், இரவிலே நின்று தொழுதால், அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் இறங்கினால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ்வோடு பேசுகிற நேரம் தேம்பி 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 உருகி அழுவார்கள். ஒரு தோழர் சொன்னார், நான் அவரை கடக்கிறேன். பள்ளிவாசல் ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள். பானையிலே அடுப்பிலே வைத்து தண்ணியை கொதிக்க விட்டால் முட்டை போடும் பானை, அது எப்படி சத்தம் போடுமோ, பெருமானுடைய வயிறில் அந்த சத்தம் வருகிறது. அவர் அல்லாஹ்வோடு பேசுகிறார், அவர் அழுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையுடைய விசாரணைக்காக பெருமானார் தயாரான விதம் அது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வீட்டுக்குள் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வந்தது வேற விஷயம் பேசுவதற்கு. ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவிமார்களோட 29 நாட்கள் பேசவில்லை. உமர் ரலியல்லாஹு மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அந்த விஷயத்தை பேசுவதற்கா இல்லையாண்டு அறிஞர்களுக்குள் கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் வந்த விடயத்தை உமர் பின் கத்தாப் மறக்கிறார். ஏனென்றால் அந்த நேரத்திலே மனைவிமார்கள் எல்லாம் கொஞ்சம் பொருளாதாரத்தை கூட்டி கேட்க உமர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, நபியுடைய மனைவியாக இருந்தார், என்னுடைய மனைவி உங்களுடைய மனைவி என்றால் இன்னும் கொஞ்சம் விசாலமாக வீடை கட்டி கொடுத்து வாகனங்களை கொடுத்து இதைத்தான் நாங்கள் ஆசைப்படுவோம், தப்பு இல்லை. அல்லாஹ் அதை தடுத்திருந்தார். நபியே, நபியுடைய மனைவி எவ்வளவு சிம்பிளா நிக்கணும் என்பதை அல்லாஹ் தீர்மானித்தார். இதற்கு மேல் இயலாது. வாழ்க்கையிலே வறுமை. 13 வயசு ஆயிஷா அம்மா அவதூரை பரப்புற நேரம் தாங்கிக் கொண்டார்கள். வீட்டிலே உள்ள ஈச்சப்பழத்தையும் தண்ணியையும் கொடுத்து தன் கணவனோட சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இன்றைக்குள்ள எந்த பெண்ணுக்காவது கொடுத்து பாருங்கள், முடியவே முடியாது சகோதரர்களே, முடியவே முடியாது. 14, 15 வயதுகள், 18 வயது பெருமானாரை பிரிந்து செல்கிற நேரம், அந்த சின்ன வயதிலே ஆயிஷா அம்மா அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள். மனைவிமார்கள் எல்லோரையும் வைத்து விட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் விடை கொடுத்து விடுவோம், டிவோர்ஸ். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனைவி பசியில் வாடி துடித்தாலும், ஒரு ரசூலுல்லாஹ் வாழ்ந்த ஒரு மனைவி பெருமானை பிரிந்த வரலாறை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு நேர்மையாக ரசூலுல்லாஹ் நடந்தார்கள். அந்த 29 நாட்கள் பேசாமல் இருக்கக்கூடிய நாட்களில் தான் உமர் பின் கத்தாப் வீட்டுக்குள் நுழைகிறார். பெருமானார் ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட ஒரு கட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அவர் வர்ணிக்கிறார். பெருமானார் கீழாடை, அதாவது மேலுக்கு எந்த ஒரு துணியும் போட்டிருக்கவில்லை. பெருமானுடைய வெண்மையான தோல் அந்த ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட அந்த கட்டிலில் இருந்து எழுந்த நேரம் அந்த அச்சி அப்படியே நிற்குது. கன்னத்திலிருந்து உடம்பு பூராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈச்சமர கயிறால் செய்யப்பட்ட அந்த கட்டிலில் தூங்கினால் ஒரு பஞ்சனி மெத்தை இல்லாததனால் அப்படியே நின்றது. நான் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போய் என்னுடைய கண்களை அப்படியே விட்டு பார்க்கிறேன். ஒரு தோல் பை தொங்குது, கொஞ்சோண்டு தண்ணியும் கோதுமையும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் இவர் என்ன பேச வந்தார்? தேம்பி தேம்பி அழுகிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வளர்ந்த ஒரு தைரியமான ஒரு ஆண் தேம்பி தேம்பி அழுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்களா? துடித்து துடித்து அழுவதை பார்த்திருப்பீர்களா? பெருமானாருடைய வரலாறு அப்படி. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்பொழுது பெருமானாருக்கு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் இப்படி வாழணும் யா ரசூலல்லாஹ்? ரோம பேரரசு மன்னர்கள் அவர்கள் சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய அவையில இருந்து கொண்டு மக்களோடு எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு பேசுகிறார்கள். அவர்களுக்கு என்னெல்லாம் இருக்கிறது? எங்களுடைய தலைவர் நீங்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு என்ன வேணும் யா ரசூலல்லாஹ்? ஏன் நீங்கள் இப்படி வாழ வேண்டும் யா ரசூலல்லாஹ்? என்ன சொல்லிருக்கணும் உமரே? என்ன இவ்வளவு கவலையா? ஒரு பஞ்சனி மத்தியை தச்சு போடுங்க, நான் தூங்கிட்டு போறேன், என்ன பிரச்சனை? பெருமானார் எப்படி அழுகை அடக்கினார்கள் தெரியுமா உமர்? இல்லை, அழுகையை நிறுத்துங்கள் என்றார்கள். போதாதான்னு கேட்டார். அல்லா தரலா,
நீங்கள் திருப்தி கொள்ளவில்லையா? அல்லாஹ் எங்களுக்கு மறுமையை வாக்களிக்கிறார். அவர்களுக்கு துனியாவை கொடுத்து விட்டு எங்களுக்கு அல்லாஹ் மறுமை தந்தது போதாதா உமர் என்று கேட்கிறார். அழுது கொண்டே ஆமா யா ரசூலல்லாஹ் நான் பொருந்திக் கொள்கிறேன் என்கிறார்கள். பெருமானார் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தர்மத்தை நினைத்தாரே தவிர இந்த உலகத்தில் ஒரு மாமன்னர் அல்லாஹ்வுடைய முன்னாடி போய் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர், நம்பியவர், மக்களுக்கு உரை நிகழ்த்தியவர், அடுத்தவர் பணத்திலிருந்து எதுவுமே எடுக்காதவர், தன் வாழ்க்கை மிக அற்புதமான முன்மாதிரியாக காட்டினார். அந்த நாள் அவசரமாக வரும். சகோதரர்களை இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நாள் வருகிற நேரம் நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று கொண்டிருப்போம். ஆயிஷா அம்மா கேட்டார்கள், குறுக்க வந்து யா ரசூலல்லாஹ், பெருமானார் பேசுகிற நேரம் ஆயிஷா அம்மா அவர்கள் நிறுத்தி சில வேளை பேசுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆயிஷா எல்லோரும் நிர்வாணமாக செருப்பு கூட இல்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு எல்லோரும் போவார்கள், பயங்கரமான நாள் என்றார்கள். யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆன்மாவை என்று எல்லோரும் ஓடுகிற நேரம் ரசூலுல்லாஹ்வை நிறுத்திவிட்டு ஆயிஷா அம்மா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக ஓடுவார்களா? அபத்தம் தெரியுமே யா ரசூலல்லாஹ், ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், ஆயிஷா அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சன்னிதானத்துக்கு வருகிறான் என்று வந்த உடனே எல்லோரும் தன்னுடைய நிலைமை என்ன? அதுதான் வாழ்க்கை. அப்பொழுதுதான் நிஜமாக வாழப் போகிறோம். இது அற்பத்திலும் அற்பம். அங்க போய் கேட்ட பிறகு எவ்வளவு காலம் கப்லபிஸ்தும், எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க? யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் கொஞ்சம். எங்களுக்கு 60-80 ஆண்டுகள் ஆகலாம். அங்க போய் பார்த்தால் கொஞ்ச நேரமாக இருக்கும். அதனால் எல்லோரும் நிர்வாணமாக எப்படி நாம் பிறக்கிறோமோ அந்த மாதிரி பிறப்பின் தோற்றத்திலே பெரியவர்களாக நாம் ஓடுவோம். யாரையும் யாரும் பார்த்துக் கொள்ள மாட்டார்கள் ஆயிஷா. அது அப்படிப்பட்ட பயங்கரம். என்னுடைய கதி என்ன என்பது மட்டும்தான் மனிதன் யா நப்சி யா நப்சி யா நப்சி. பக்கத்தில் உள்ளவருக்கு தெரியாது இவர் யார் அவர் யார், ஒன்றுமே புரியாது. என்னுடைய கதி என்னன்னு ஒரே திசையில் மனிதர்கள் ஓடுவார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. அந்த நேரத்திலே தாயை கண்டு பிள்ளை ஓடும், பிள்ளையை கண்டு தாய் ஓடுவாள், சகோதரனை கண்டு ஆஃப்டர் லாங் டைம் என்று கெட்டி பிடிக்க மாட்டார்கள். எல்லாரும் அவரவர்கள் பிரிந்து ஓடுவார்கள். இவன் என்னிடம் எதையும் கேட்டுக்கொள்ளக் கூடாது, என்னை சொல்லிக் கொடுத்துடக் கூடாது. இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லோரும் ஒரு இடத்துக்கு கொண்டு சேர்க்கப்படுகிற நேரம், களத்திலே மலக்குமார்கள் பணிபுரிந்து கொண்டு மனிதர்களை பிரிப்பார்கள். அல்லாஹ் வரப்போகிறான், அல்லாஹ் வரப்போகிறான் என்று பிரிப்பார்கள். வம்தாசுல் யௌம அய்யுல் முஜ்ரிமூன், பாவிகளே பிரிந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். பாவிகள் எல்லாம் ஒரு பக்கமாகும், நல்லவர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் பிரிக்கப்படுகிற நேரம், மலக்குமார்கள் இப்பொழுது மன்னர்கள் வருகிற நேரம், ராணுவம் அணிவகுத்து நிற்பார்கள். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரப்போகிறான். முதல் தடவை அல்லாஹ் தீர்ப்புக்கு வரப்போகிறான். ரப்புல் ஆலமீன் வரப்போகிறான். மலக்குமார்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் அவனுடைய அரிசிக்கு வரப்போகிறான், வந்து தீர்ப்பு சொல்ல போகிறான். நரகம் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே மக்காமும் மஹ்மூதா என்ற இடத்திலே அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அந்த சபையிலே நானும் நீங்களும் இருப்போம். எல்லோரும் கீழே குனிந்திருப்பார்கள். அல்லாஹ் வந்ததுக்கு பிறகு எல்லோரும் மூர்ச்சியிட்டு விழுந்து விடுவார்கள். ரப்புல் ஆலமீன் வந்து விட்டான். அந்த சபையை நம்புறீர்களா சகோதரர்களே? அல்லாஹ் கேட்பான். உங்கள் மனைவிமார்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்தால் அல்லாஹ் கேட்பான். உங்கள் குடும்பத்தாருக்கு துரோகம் செய்தால் அல்லாஹ் கேட்பான். நீங்கள் அநியாயமாக சீதனம் எடுத்தால் வல்லாஹி அல்லாஹ் கேட்பான். அநியாயமாக இன்னொருடைய சொத்தை நீங்கள் பறித்தால் வல்லாஹி அல்லாஹ் கேட்பான். நீங்கள் அநியாயமாக இன்னொருவரை மோசடி செய்தால் அல்லாஹ் கேட்பான். நீங்கள் இன்னொருவருக்கு வாக்கு கொடுத்து அவருடைய செக்கை பவுன்ஸ் பண்ணி அவரை நீங்கள் கேவலமாக அவரை சீரழிக்க விட்டால் அல்லாஹ் கேட்பான். பள்ளிவாசுடைய சொத்தை ஒழுங்காக பராமரிக்காமல் அந்த மாநிலத்தை நீங்கள் மோசடி செய்தால் அல்லாஹ் கேட்பான். இந்த சமூகத்துக்கு தலைவராக வந்து அந்த தலைமையிலே துஷ்பிரயோகம் செய்தால் அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ்வுடைய அந்த சபை அப்படிப்பட்டது. நம்பக்கூடியவர்கள் நம்புவார்கள், நம்பவே முடியாது என்று சொன்னவர்களுக்கு நம்பிக்கையை திணிக்க முடியாது. அந்த கேட்கிற அவை மிகவும் பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்திலே நானும் நீங்களும் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதில் வஸீலத வல் ஃபதீல வபஅது மகாம மஹ்மூதன் அல்லதி வஅத. இதுதான் பாங்க துஆ. சகோதரர்களே, நாங்க என்ன கேட்கிறோம்? யார்
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாக்களித்து அந்த மக்காம மஹ்மூதா என்ற இடத்தில் அவரை எழுப்பியா அல்லாஹ். எல்லோரும் நிற்கிற நேரம் அந்த பாவிகள் எல்லோரும் தலை குனிந்திருப்பார்கள். அந்த சபையிலே நானும் நீங்களும் இருக்கக்கூடாது சகோதரர்களே. பாவி என்று அடையாளமிடப்பட்டால் முடிந்து விட்டது வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய பெருமாவுடைய முகம் செவந்து விடும். பெருமானார் மிம்பரிலே ஏறி பேசுவார்கள், அமைதியான குரலில் பேசுவார்கள். ஒரு சமூகத்துக்கு கைத்தடியை வைத்து அடித்தடித்து திருத்தவில்லை, தன் சிரிப்பால் திருத்தின ரசூலுல்லாஹ். மறுமை என்று வந்தால் முகமெல்லாம் செவந்து விடும். அதாவது ஒரு பட தளபதி ஒரு படைக்கு எப்படி எச்சரிப்பாரோ, ஒரு படை தளபதி எச்சரிப்பது போன்ற சொல்ல எச்சரிப்பார்கள். எல்லோரும் பயந்து பீராந்தமாக கேட்பார்கள். அப்படிப்பட்ட மறுமை நாள் வரப்போகிறது சகோதரர்களே. நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டப்பட போகிறோம். ஒவ்வொன்றாக துருவி கேட்கக்கூடிய நிலைமை வந்தால் நாம் அழிந்து விடுவோம். அல்லாஹ் சில மனிதர்களை மட்டும் பக்கத்தில் அரைத்து ஹிஜாபை போட்டு திரையை போட்டு விட்டு கொஞ்சம் பேசுவார். அல்லாஹ்வுடைய பிழைகளை எல்லாம் சொல்லி காட்டி அது எனக்கும் உனக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாது என்று அவரை கொண்டு போய் ஜன்னாவுக்கு போடுவதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த பாக்கியம் எனக்கும் உங்களுக்கு வர வேண்டும் சகோதரர்களே. அந்த பாக்கியம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை பதிவு செய்கிறேன். அது பயங்கரமான நாள். நாக்கிசூரு ஊசிஹிம், தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை குனித்துக் கொள்வார்கள் மனிதர்கள். ரப்பனா, என்னுடைய ரப்பே, அப்சர்னா, அத்தனையும் பார்த்து விட்டோம் யா அல்லாஹ், வஸமஅனா, அத்தனையும் கேட்டு விட்டோம். சின்னோர் அவகாசம் இறைவா, திருந்தி வருகிறோம். கொடுக்கப்பட மாட்டார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த இடத்தில் இவ்வளவு காலம் அவகாசம் தந்து விட்டு தரமாட்டேன் என்று சொல்லுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் என்னுடைய பெயரை கூப்பிடுவான், யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், உங்களுடைய தலையை தூக்குங்கள் என்பான். அல்லாஹ் கோபத்தோடு இருப்பதனால் சஜதாவிலே ரசூலுல்லாஹ் மறுமையிலே நிற்பார்கள். தலையை தூக்குங்கள் என்று சொன்னதுக்கு பிறகு நான் தூக்கி பார்ப்பேன். அல்லாஹ் கேட்பான், என்ன வேணும் என்று கேட்பான். நான் என்ன கேட்பேன் தெரியுமா? யா அல்லாஹ் உம்மத்தி, என்னுடைய உம்மத்தி யா அல்லாஹ், அவர்களுக்கு ஜன்னா யா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மறுமையிலே கேட்பதை சொல்கிறார்கள். அல்லாஹ் அன்போடு கேட்பான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வேணும்? அந்த கௌரவமாக கண்ணியமாக மக்காம மஹ்மூதால் அவரை எழுப்பி விட்டு கேட்கிற நேரம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை ஷஃபாஅத் கிடைக்கிற நேரம். சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படி எல்லாம் செய்ய போகிறான். பெருமானார் வெறுமனே கண்ணை பொத்திக் கொண்டு மனிதர்களை உட்கார வைத்து சொல்லவில்லை. ப்ரூஃப் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு ப்ரூஃபோட சொன்னார்கள். மேற்கத்திய நாடுகள் குர்ஆனை படித்து விட்டு தேம்பி அழுது கொண்டு இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்கள். ப்ரொஃபசர்மார்கள், விஞ்ஞானிகள், டாக்டர்மார்கள், அவர்களுக்கு உண்மை புலப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமை நெருங்கிறது என்பது மட்டும் எங்களுடைய மனங்களுக்கு புரிகிறது. உலகத்தில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்கிற நேரம் மறுமை நம்மளை நோக்கி நெருங்கி வருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மறுமை நாளிலே வெற்றி அடைந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிந்து எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களை மன்னித்து நஜ்வா என்ற விசாரணை அல்லாஹ் என்னையும் உங்களை சேர்த்தருள் புரிவானாக. வஸல்லல்லாஹு வஸல்லம் தஸ்லீமன் கதீரன் கதீரா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.